யாழ்ப்பாணத்துக்கு பெரிய குளம் வேண்டாம் இதான். கிளிநொச்சியில் இரண்டமடு மாதிரி யாழ்ப்பாணத்தை பெரிய குளம் இது. அது என்ன இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. அப்படியா? அது தண்ணி கூடி அங்கால வளவில் கடந்த தண்ணி அரைச்சி வெளியில கடத்தி விட்டான். நெல்லை பாதுகாக்க தண்ணி அதுக்கு 2 மிஷின் கூட்டி 3 அரைச்சாங்க. 15,000 ரூபாய் எண்ணெய் முடிஞ்சு. என்ன 15,000 ரூபாய் முடிஞ்சது. 3 அரைச்சி தான் அந்த வெள்ளம் போய் இப்போ பரவாயில்ல. இப்போ நல்லா இருக்கு. கஷ்டப்பட்டதுக்கு எது பலன் இருக்கும்? நல்ல அது முந்தி எங்கோ அது மாட்டு சவாரி எல்லாம் ஓடுறது. மாட்டு சவாரி நடக்கிறது. அதாவது தண்ணி வத்தினா பிறகு மாட்டு சவாரி நடக்கிறது. பேரண்டாலே இப்போ ஒரு வார் என்னதுக்கு மேலே அடிச்சிட்டு வாரீங்க? இது நெல்லுக்கு. உங்களோட பேர் என்ன ஐயா? சின்ன தியாகராஜா. சரி ஐயா. ஜப்பான் மீனா? எல்லா மீனும் இதுதானா? எல்லாம் இதுதானே. ஏன்னா இப்போ ஒரு புளி படாது. முந்தையும் ஒரு 15 புயல் வரைக்கும் அங்கே அந்த போஸ்ட் அளவுக்கு அந்த ரோட்லேயே விளக்கு வெள்ளம். அதே மாதிரி தான் இந்த முறையும் வெள்ளம். இந்த முறை அழிவு அடைஞ்சு சொன்னால் இதுக்குரிய நிவாரணங்களை தெரியும் அரசாங்கத்தால். வணக்க நண்பர்களே, நாங்கள் இந்த காணொளி மூலமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குளத்தை காட்சிப்படுத்த இருக்கின்றோம். இந்த குளமானது யாழ்ப்பாணத்திலே வலிகாமம் பகுதியிலே அமைந்திருக்கின்றது. இந்த குளமானது பெனாக்கை குளம் என அழைக்கப்படுகின்றது. இந்த குளத்தை சூழவுள்ள வயல்வெளிகளிலே வேலை செய்திருக்கக்கூடியவர்களோடு நாங்கள் இந்த காணொளி மூலமாக உரையாடப் போகின்றோம். இந்த குளம் பற்றிய விடயங்களையும் ஏனைய விடயங்களையும் இந்த காணொளி முழுமையாக தர இருக்கின்றோம். தொடர்ந்தும் இந்த காணொளியோடு பயணிக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். நான் இந்த பெனாக்கா குளத்துக்கு வரும்போது நீங்கள் குளத்தடியிலிருந்து வாரீங்கள். உங்களோட கதைச்சிட்டு போவோம் தான் நான் யோசிக்கிறேன். சொல்லுங்க. நீங்கள் இந்த இடம் உங்களோட இடம்? இல்லை, இந்த இடம் தெல்லிப்பள்ள. நான் இந்த வயலையும் பார்த்துக்கிட்டு குளத்தையும் இருக்கா. அவங்களுக்கு இங்கே வயல் இருக்கு. எத்தனை ஏக்கர் இருக்கு? ஏக்கர் இல்லை தானே, பரப்பு தானே. இந்த முறை எப்படி விளைச்சல்லாம் போகுது? அழிவு தான் பாருங்க. கொஞ்சம் இல்லாமல் ஒன்று 2 தப்பி கிடக்கு. அரிசி விலையும் பெரிய உச்சத்துக்கு போட்டுது. அதுதான் எல்லாம் முக்கால்வாசி அழிஞ்சு போச்சு. அங்கே 1-2 யாழ்ப்பாணத்துல இந்த பெனாக்கா குளம் தான் பெரிய குளம். இதையும் மீறி வெளியில வந்த வெள்ளங்கள் உங்களோட வயல்ல நிக்குது. இது மேல அப்படின்னு இந்த கட்டு மட்டத்துக்கு தண்ணி அந்த ரோட் எல்லாம் மூடி சரி. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு உங்களோட வயல்லாம் அப்படி எவ்வளவு தொங்கெல்லாம் அது அழிஞ்சு போச்சு. அடுத்த கட்டமே அப்படியே விடுறதா இல்லாட்டி அது விதைக்கலாம். அதுதானே நீ இப்போ இதுக்கு தானே இதுன்றது. இப்போ காலபோகத்துக்கு விதைப்போம். காலபோகம்னா சிறுபோகம் இல்லை தானே. அப்படின்ட்டு இந்த சின்ன பயிர்கள் வெங்காயங்கள் அதுகள் வைக்கலாம். அழிஞ்சு போச்சா இல்லாட்டி கொஞ்சம் இருக்கா? முழுக்க இப்படி வந்துவிடுது. இந்த பக்கத்தில் உள்ள வயல் மாதிரி வந்து சில வயல்கள் தப்பிடுறாங்க. குளத்தோட இருக்கிற வயல் அது என்ன காரணம்? அப்படி கொஞ்சம் பெரிய நெல் போடுறது. பெரிய நெல் போட்டு அது கொஞ்சம் முதல் போட்டு வந்துடுது. அப்ப நீங்களே அந்த பெரிய நெல் போடல? சிலவே நேரம் செல்ல விதைக்க ஆட்ட நெல்லை போட்டு அந்த சீசனுக்கு வெட்டி போடணும். மிஷின் வச்சு என்ன இனம் போட்டு நீங்கள்? நாங்கள் அந்த மகளவை தான் போட்டது. அது இன்னும் இனம் மட்டும் எனக்கு தெரியல. சின்ன அந்த கட்டை நெல் கொஞ்சம் பெருசா போட்டிருந்தா கொஞ்சம் போட்டிருக்கோம். முதல் போட்டிருந்தா கொஞ்சம் தப்பி இருக்கும். இது நாங்கள் 4 நெல்லை தான் போட்டது. நான் இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் அங்க குளத்தடியில இருந்து வாரீங்க. குளத்தடி அங்க அந்த அதுக்குள்ள வேற ஏதாவது காரணம் இருக்கோ? இல்ல சும்மா இல்ல. மங்காள மீன் பிடிச்சோம். மீன் பிடிக்கலாம். என்ன தெரியுமா, தண்ணி வத்தணும். இந்த வேக்கல் தண்ணி முழுக்க வத்தணும். தான் மீன் பிடிக்கலாம். சரி. நல்ல மீன் பிடிக்கணும் மக்கள். என்னென்ன மீன் பேரும்? இது இந்த சிலாப்பி, கிளறு அதெல்லாம் பேரும் தான். இப்ப யாழ்ப்பாணத்துல இதுதான் மிகப்பெரிய குளம். பாருங்க, கொஞ்சம் இருந்தோம் அந்த கோயில் அங்க தொங்கல்ல இது அந்த மல்லாத்தால வாரது கோட்சடியால வந்தது. ஒரு கட்டடங்கள் எரியுது. அதெல்லாம் கோட்சடியால வந்தா அது விஷயம் கனவேருக்கு தெரியாது. நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதான் பார்க்கணும். கனவேருக்கு தெரியாது. உண்மைதான். இது இந்த யாழ்ப்பாணத்துக்கு பெரிய குளம் வேண்டாம் இதான். கிளிநொச்சியில இரண்டமடு மாதிரி யாழ்ப்பாணத்துல பெரிய குளம் இது. அண்ணா வணக்கம். வணக்கம். எங்க எதால வாரீங்க? மீன் பிடிச்சேன்னு வரோம். என்னென்ன மீன் பிடிபடுது? இல்லை, ஜப்பான் மீன் தான் பிடிக்கும். பிடிச்சிக்கிறீங்க? சரியா. நீங்கள் இந்த இடமோ இப்போ யாழ்ப்பாணத்திலே பெரிய குளம் இதுன்னு தான் சொல்லினோம்.
அதை நான் பார்க்க வந்தேன் நான். நீங்கள் இந்த மண்டபடியே இந்த குளத்தை பற்றி நிறைய கதையை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை அது முந்தி எங்கோ அது இருக்க மாட்டுச்சவரி எல்லாம் ஓடுறது. மாட்டுச்சவரி நடக்கிறது இங்கே, அதாவது தண்ணி வத்தினா பிறகு மாட்டுச்சவரி நடக்கிறது. இப்போ இந்த கரையில் தான் அந்த கரை வரைக்கும் நடக்குமா? அங்கே இருந்து இங்கே வரும். இப்போ பேருந்து சீமம்பட்டுக்கெல்லாம் மண் பட்டு. சிவம்பக்திக்கு மண் பட்டினது எத்தனையா மண் நடந்தது? அது நாங்கள் இப்போ 20 வருஷத்துக்கு விட்டாது. சிவம்பக்தி மூடினா பிறகு இங்கே வெட்டுறையில் முன்னம் பட்டுனது. மூடியே கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே. நாங்கள் இடம் அங்கே வந்து சுண்ணாம்பு கல்ல அங்கே எடுக்கணும். இங்கே வந்து களிமண் எடுத்தோம். அங்கே ரயிலோட்ட நின்று ரயிலோட்ட நின்றோடனே இந்த மண்ணை வட்டி அங்கே ஏற்றினேன். அதாவது இப்போ சுண்ணாம்பு கல் தான் நம்ம முதலாவது முக்கியவங்க இப்போ அங்கேருந்து வெறுத்து இல்லையோ. இந்த மண் வந்து கழுத்திலுமே தான் இருக்கும். சரியான காலி. இந்த மண்ணை தான் நாங்கள் ஏற்றி கொண்டு ரொழியில் பறிச்சாங்க. நீங்களே ஏற்றி பறிச்சு அறிவு உங்களுக்கு? நானே ஏற்றி பறிச்சேன். சரி சரி சரி. நான் கொண்டே ஏற்றி பறிச்சு. அப்போ நீங்கள் சொல்கிற கதையை பார்த்தா குளம் சரியான ஆழமான குளமாக இருக்குமே. உப்பு தண்ணி வத்துற இல்லை அப்படியே இந்த பேக் கலக்கிறனாலே ஆளுக்கு இவ்வளவு தண்ணி நிற்கும். கிட்டத்தட்ட எத்தனை அடி ஆழம் குளம்? நான் நடுவில் இல்லை எங்கே இப்படி ஒரு 10 அடி கிட்ட நிற்க தண்ணி. 10 அடியே? ஊட்டு தண்ணி அவ்வளோ ஊட்டா? ஊட்டு தண்ணி வத்தாது. அப்படியா? ரைட்டு. ஒரு கிணறு மாதிரி. நான் நினைச்சேன் வந்த வெள்ளம் நிற்கிற குளம் வந்து இது ஊட்டுன்னு சொல்கிறீங்க. இது ஊட்டு தான் வெட்டி ஊட்டா போச்சு. வத்துறோண்டா கொஞ்சம் இடத்த வட்டும் வந்த அது இதெல்லாம் பத்தாது அப்படியே நிற்கும். இதே என்ன இல்லைங்க, இது இப்போ முந்தி இந்த இதை ஒன்றும் இல்லை, தாமரை ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லாமல் வெளியாதான் கிடந்தது. சரி சரி சரி. அவங்க மாட்டு சவரியை செய்தாங்க. இப்போ எல்லாம் வளர்ந்து தண்ணி நின்றா போது மாட்டு சவரி செய்யல. கிட்டத்தட்ட எவ்வளோ காலத்துக்கு முன்னே நடந்த மாட்டு சவரி? இது இப்போ 20 வருஷத்துக்கு முன்னே நடந்தது. நான் கல்யாணம் செய்ய முன்னே நடந்தேன். எனக்கு இந்த பிள்ளைக்கே 30 வயசு ஆச்சு. அப்படியா? அதுக்கு முன்னும் மாட்டு சவரி நடந்தது. நாங்கள் வந்து பார்த்தோம். சின்ன குளம், மீனை பிடிச்ச மீனை காட்டுங்க டக்காண்டவங்களை விடலாம். அது சின்ன குளம், அதற்குள்ள விடியலாது. மாடு ஓடுற இடவழியை விட கொஞ்சமாக இடம் வேணும் இல்லை? ஆக்கள் நிற்கிறது தான். இது ஜப்பான் மீனா? எல்லா மீனும் இதுதானா? ஓ எல்லாம் இதுதானே. ஏன்டா இப்போ ஒரு புளி வராது. அதுதானே விற்கிறதுக்காக வீட்டு தேவைக்கா நாங்களே சாப்பிடலாம் தான். அதை கேட்குறேன் நான். மேலதான் பிடிச்சா வீட்டை தேவைப்படாட்டி அங்கே எங்களுக்கு அதுவும் சரி. கூட கொண்டு போய் கொட்டுறத விட அணியாம ஏன் கொண்டு வரேன் எங்களுக்கு கணக்காக பிடிச்சி நாங்களே. சரி 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 அண்ணா, நான் நன்றி. உங்கள் கருத்துக்கள் மிக அருமையான கருத்தாக இருந்தால் நன்றி. யாழ்ப்பாணத்தின் மிகப்பெரிய ஊராக இருக்கக்கூடியது அளவட்டி. இந்த அளவட்டி கிராமத்துக்கு அடுத்ததாக பெரிய கிராமமாக ஏழாலையை சொல்வார்கள். இந்த அளவட்டி கிராமத்தில் தான் இந்த மிகப்பெரிய குளமும் அமைந்திருக்கின்றது. இந்த குளத்தை பெனாக்கை குளம் எனவும் சொல்வார்கள், பினாக்கை குளம் எனவும் சொல்வார்கள். இதன் நீளம் சராசரியாக 500 மீட்டர்கள் இருக்கின்றன. அகலம் சராசரியாக 200 மீட்டர்கள் இருக்கின்றன. சில இடங்களிலே 316 மீட்டர் வரை கூகுள் மேப் உதவியோடு நாங்கள் இந்த அகலத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த குளத்துக்கு வருவதாயின் நாங்கள் மெல்லாகம் சந்தியிலிருந்து அளவட்டி நோக்கி செல்லக்கூடிய வீதியிலே பெனாக்கை பகுதியிலே ஒரு சிறிய ஒழுங்கையினூடாக வந்துதான் இந்த குளத்தை அடைய வேண்டும். ஆனால் அந்த ஒழுங்கையிலே வெள்ளம் நிற்பதால் நாங்கள் இப்போது கந்தருடை பகுதியிலிருந்து வந்து இந்த வயல்வெளி ஊடாக வந்து ஒரு ஒற்றையடை பாதை ஊடாகத்தான் இந்த குளத்தை சென்றடைந்தோம். இந்த குளத்துக்கு செல்லக்கூடிய பிரதான பாதையை இந்த காணொளியின் நிறைவு பகுதியிலே தர இருக்கின்றோம். தொடர்ந்தும் இந்த காணொளியோடு நாங்கள் நீங்களும் இணைந்து பயணிக்கலாம். எப்படி நெல் விளைச்சல் இந்த முறை? வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். வயல் பார்த்துட்டு வாரீங்கள்? உரம் போட்டு பாரம். எப்படி உங்களோட காணிகள் இந்த முறை விளைஞ்சிருக்கா? முக்காவாசி பயிர் நிற்குது. கனவேற்ற வயல் அழிஞ்சிட்டு தானே? கனவேற்ற அழிஞ்சது தான். எங்களுக்கு ஒரு முக்காவாசி வரும். பரவாயில்ல. சில பேருக்கு நல்ல நெல்லுகள், சில பேருக்கு துண்டு அழிஞ்சது. அது என்னென்ன காரணம்? சில வயல் பக்கத்தில் இருக்கு. இல்ல அது இந்த வயல்லாம் பாருங்க, ரோட்டு கரையாட்டாக்க அழிஞ்சு போயிருக்கு. முந்தி பிந்தி தான் பிந்தி பேச்சவே. பிந்தி பேச்சான் கூடுதலாக அழிஞ்சது. இனத்தையும் பொறுத்து இருக்கும். 406 இந்த முறை பெருசா அழியல. 400 கட்டைனமோ ஈரமோ ஓரளவு வளரும். மற்ற இந்த ஆட்டக்காரி அதெல்லாம் கொஞ்சம் அழிஞ்சு போச்சு. அப்படியா? நீங்க என்ன வயது போட்டீங்க? நான் 406. 406 இந்த வயது உங்கால. சரி சரி. நீங்க இந்த இருந்தா உங்களோட இடம்? கந்தரோடையா? சரி. எத்தனை பிறப்பு காணி இருக்கு? எனக்கு இங்கே 15 பிறப்பு இருக்கு. அங்க வீட்டோட 30 பிறப்பு இருக்கு. சரி சரி. அங்க நல்ல நெல், அங்க கந்தரோட நெல். சரி. அது என்ன இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. அப்படியா? அது தண்ணி கூடி அங்கால வளவில் கடந்த தண்ணியை ரச்சு வெளியில கடத்தி விட்டான்.
நெல்லை பாதுகாக்க தண்ணி அதுக்கு 2 மிஷின் கூட்டி 3 நாள் அரைச்சாங்க 15,000 ரூபாய் எண்ணெய் முடிஞ்சு. என்ன 15,000 முடிஞ்சது 3 நாள் அரைச்சி தான் அந்த வெள்ளம் போய் இப்போ பரவாயில்ல. அது இப்போ நல்லா இருக்கு. கஷ்டப்பட்டதுக்கு எது பலன் இருக்கும்? நல்ல நெல். சரி. இனி இறக்க வேண்டி வந்தாலும் எங்களுக்கு குழாக்கு ரேப்போம். இப்போ அந்த உர பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குல்ல, அந்த உரவங்களுக்கு இப்போ மானியம் தாரன்னு சொன்னவே நான் ஏபிசியில் அந்த ரைசியா இருந்து கொடுக்குறானா விளங்கல, ரைசியாவில் இருந்து பொட்டாசியம் உரம் அப்போ இன்றைக்கு இருமல் ஏபிசிக்கு அடிச்சு கேட்டு நான் அப்போ இன்றைக்கு நாளே பார மாதிரி தெரியலேன்ட்டு. அப்போ நான் சொன்ன காசுக்கு தான் வண்டி போடுவோன்ட்டு வளர்ற நேரம் அது கதிர்பார்த்து தான் அந்த உரம் கதிர்பார்த்து அந்த உரம் அது இனி தந்து பிரியும் காய்கெல்லாம் வண்டி போட்டு கதிர் வருது. அது அந்த பொத்தி விடலேக்க போடணும். தை பிறக்க போகுது இப்போ கதிர். சரி உங்களை தண்ணிக்கு இல்லை அதுல பிரச்சனை. நாங்கள் இந்த முறை எல்லா ஜனங்க தண்ணிக்கே மறக்கவில்லை பயப்படுவார். அதான் எலிக்காய்ச்சல் உண்டு. எலிக்காய்ச்சலோ? சரிண்ணா நன்றி. சரி பார்க்கலாமே. பார்க்கலாம். உங்களோட பேர்? எனக்கு முழு பேர் ஞானானந்தன். ஊர்லேயே ஆனந்தி என்ன தான் தெரியும். சரி நான் டெலிகாமில் வேலை செய்ய நான். ஓகே இப்போ பென்ஷன். சரி ஓகே நன்றி அண்ணா. சரி கரெக்ட் அண்ணா வணக்கம். சொல்லுங்க. எங்கே மறந்துடிச்சிட்டு வாரீங்களோ? ஆமாம். ஏன் ஓடி போகாமல் உருட்டி கொண்டு வாரீங்க? வெளியே பேரன் தானே இப்போ உருட்டின்னு வார். என்னதுக்கு மருந்து அடிச்சிட்டு வாரீங்க? இது நெல்லுக்கு. அதாவது என்ன மருந்து அடிச்சிருங்க அதான் கேட்கலாமோ? அதான் எனக்கு அந்த மருந்து பேர் என்ன நோய்க்காக அடிக்கிறது? அது அந்த இது புழுவால் பிடிக்க அதை கண்டு 9 எனக்கு எத்தனை மணிக்கு விடிய போனீங்களோ? காலம் போய் இப்போ பின்ன பார் காலமாக பின்ன சொன்னால் தொடர்ச்சியாக உங்களை மறந்துருக்க வேலை? இல்லை அவரான் அடிக்கிறோம். நாங்கள் புல்லு பிடுங்கி மாடுகள் பார்த்து. இப்போ உங்களோட இடம் இதுதானோ? சரி நான் தெளிப்பலையா? ஓ அப்போ இப்போ எங்கே போறீங்க? இப்போ அங்கே வேண்டிய விட்டணும். அப்போ பண்ண விட கொண்டு போய் கொடுக்கணும். இப்போ கொடுத்து போட்டு பிறகு வீட்டை போகணும். சரி ஓகே நன்றி. சரி ஓகே. என்ன ஐயா ஆட்டுக்கு புல்லா இருக்கிறீங்களோ? ஆட்டுக்கோ மாட்டுக்கோ? சரி நீங்க இருங்க குழப்பம். இது என்ன புல்லு? பசுவம் புல்லா? அதாவது கோரை மாதிரி கிடக்குது, அருகு மாதிரி கிடக்கு, பசுவம் புல். சரி எத்தனை மாடு நிக்குது? என்ன கறவை மாடுகளோ? எத்தனை போது இருக்கக்கூடிய மாடுகள்? ஊர் மாடு. சரி ஊர் மாடு பால்லாம் நல்லதா வேணும் உண்மையா? நீங்கள் வீட்டு தவை பண்ணையை கொடுக்குறீங்களா? உங்கள் இடமே தான் ஐயா? சரி நான் வரும்போது பார்த்தேன் இந்த தலப்பா காட்டோட நல்ல வடிவாக இருந்தது. புல்லர்த்தம் இருக்கிறீங்களா? அதான் கதைச்சிட்டு போக வேண்டு. சரி நீங்கள் புல்லெடுங்க. ஒரு வித்தியாசமான கத்தியா இருக்கு. இது கண்டு புல்லு வெட்டுற கத்தி என்று வச்சுக்கிறீங்க. சரி நீங்கள் புல்லு வெட்டுங்க. உங்களோட பேர் என்ன ஐயா? சின்ன தியாகராஜா. சரி ஐயா.